இருவரும் அறிவிக்கிறார்கள், படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் குடும்பம். எனவே அவனது குடும்பத்தாருக்கு உபகாரம் புரிந்தவனே அல்லாஹ்விடம் மிகவும் பிரியமானவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமானார்கள். விளக்கம். படைப்பினங்கள் முஸ்லிம், காஃபிர், மனிதன், மிருகங்கள் எல்லாம் அடங்கியுள்ளன. ஒவ்வொரு படைப்பினங்களுடனும் உபகாரம் புரியுமாறு இஸ்லாம் போதிக்கிறது. இது அல்லாஹ்விற்கு பிரியமானது. முதல் பிரிவில் நபிமொழி. தொடர் எண் 10 ஒரு விபச்சாரப் பெண் தாகித்த நாய்க்கு நீர் புகட்டியதால் மன்னிக்கப்பட்டு விட்டாள் என்றும், இரண்டாம் பிரிவில் நபிமொழி. தொடர் எண் கீழ் 8 ஒரு பெண் பூனை வளர்த்து வந்தால் அதற்கு உணவளிக்காமல் இறந்து விட்டதால் அவள் தண்டிக்கப்பட்டாள் என்று ஹதீஸ் முன் கூறப்பட்டு அதற்கு உணவளிக்காமல் இறந்து விட்டதால் அவள் தண்டிக்கப்பட்டாள் என்று ஹதீஸ் முன் கூறப்பட்டது. மிருகங்களின் நிலை இவ்வாறானால் சிறந்த படைப்பினமாகிய மனிதனுக்கு உபகாரம் செய்வதற்கு எவ்வளவெல்லாம் கூலி கிடைக்கும். அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸின்படி நம் அனைவருக்கும் அல்லாஹ் அமல் செய்ய நல்லுதவி புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமானார்கள், நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், உங்கள் மீது வானில் உள்ளவன் இரக்கம் காட்டுவான். இன்னொரு ஹதீஸில், மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ்வும் இரக்கம் காட்டுவதில்லை என்றும், பிறிதொரு ஹதீஸில் மூதேவியின் இதயத்திலிருந்து தான் இரக்கத்தை நீக்கப்படுகிறது என்று வந்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமானார்கள், நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், உங்கள் மீது வானில் உள்ளவன் இரக்கம் காட்டுவான். இன்னொரு ஹதீஸில், மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ்வும் இரக்கம் காட்டுவதில்லை என்றும், பிறிதொரு ஹதீஸில் மூதேவியின் இதயத்திலிருந்து தான் இரக்கத்தை நீக்கப்படுகிறது என்று வந்துள்ளது. அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸின்படி நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அமல் செய்ய நல் உதவி புரிவானாக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.